தாத்தா நேத்து இந்த அரிசி பருப்பு வாங்குறதுக்கு பட்ட பாடு இருக்கே, ஏன் கேக்குறீங்க? இப்ப நீங்க வர்றீங்க, வாங்கி தர்றீங்க. ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு போலாம் தம்பி. என்ன பெரிய முக்கியமான வேலை? இதான் பாக்க போறிய. என்ன தாத்தா ஒரே கூட்டமா இருக்கு, என்ன விசேஷம்? அங்க நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு இருக்குது, அந்த பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம். தேவுலா தேவுலா தேவலா தேவுலான்னா என்ன தாத்தா? தேவலானா மாப்பிள்ளைன்னு அர்த்தம். ஓ, என்ன தாத்தா இது? இவர் தட்டுல இருக்க அரிசி அள்ளிட்டு மேல பார்த்துட்டு அவர்கிட்ட கொடுத்தாரு, அதே மாதிரி அவர் அள்ளிட்டு மேல பாக்குறாரு. அதாவது சூரிய பகவான் சாட்சியா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பூர்ண சம்மதம்னு அர்த்தம். ஆமா. இது என்ன தைரியம் அதே மாதிரி காட்டுறாங்க? சந்தனம் சாட்சியாகவா? அது இல்லப்பா, காலம்புறம் இந்த பொண்ணை கண்கலங்காம காப்பாத்துவேன்னு அர்த்தம். அது என்ன முட்டையும் தக்காளியும்? அது புரிஞ்சு போச்சு, புரிஞ்சு போச்சு. பொம்பளை பிள்ளைகளை ஏமாத்தான் பொட்டை அடிச்சு முச்சந்தில வச்சு முட்டையிலையும் தக்காளியும் அடிப்பாங்களே, அதான இது? அதேதான். இது என்னங்க அநியாயமா இருக்குது? இவர் கையை அறுத்துட்டு அந்த ரத்தத்துல போட்டு வைக்கிறாரு. அதாவது மதகுருமார் கையெடுத்து ரத்தத்துல போட்டு வச்சுட்டாக்கா முக்கால்வாசி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி. அப்ப காவாசி வெட்டு குத்துல இருக்குமா? அது இல்ல தம்பி, பொண்ணும் மாப்பிளையும் பார்த்து ஒருத்தருக்கு மோதிரம் மாத்திக்கிட்டா குடும்பம் நடத்திக்கலாம். சரி வா சாப்பிட போலாம். என்ன இந்த சாப்பாடே வேணாம்னு சொல்லி தானே உங்களோட 2 கிலோமீட்டர் நடந்தே வந்திருக்கேன். திருப்பி என்னை சாகடிக்கிறதுக்கு பிளானா? சாமான் சட்டை நீ வாங்கி கொடுத்தா தான் நான் சமைச்சு சாப்பிடுக்கிறேன். வா. என்ன திருவிழாவா? இருங்க. ஐயா 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 இருமா இருமா. ஐயா ஐயா இருங்க. எதுக்கு இப்படி அடிக்கிறீங்க? आज होली के दिन आओ हाल पता हो। ஒரு இடம் புரியல ஐயா. அட ஆட்டுக்குட்டி போகல தானே? என்ன இதான் உங்க வீடா? பாதி வீடு கட்டிட்டு இருக்கும்போது குடி வந்து போட்டு இருக்கு. தாத்தா எப்படி இருக்காரு? ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கு? என்ன பதிலே காணோம்? நான் சொல்றது புரியலையா? ஐயோ இவனுங்க கட்டி வச்சு முட்டையில் அடிக்கணுங்களாச்சே. பசமா மாட்டிக்கிட்டுமா நீங்க? டேய்கார் பாய்க்கோ. ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க. இந்த பொண்ணு ஏற்கனவே ஆட்டுக்குட்டி கொடுக்கும்போது மீட்டிங் ஆல்ரெடி குறைக்கிறானுங்களே. இல்லையா? புரியலையா? இல்ல இந்த பொண்ணு எனக்கு உதவி பண்ணும்போது ஒரு நட்பு அண்டர்ஸ்டாண்டிங். बेहुला பெகுலா? பெகுலா? பேவலா 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 பேக்கு ஏதாவது சொல்லிங்க, தப்பிச்சா போதும். என்ன கோலம் இது? எப்படிமா அது பொண்டாட்டி வாங்குறது? ஏங்க பாண்டே, என்ன அடுத்த வீட்டு வாசல் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு கத்திக்கிட்டு இருக்க? டேய் தமிழ் தெரிஞ்சவன் வாசிருந்தா கொலையில முடிய போதுடா. டேய் அட பாவி, என்னடா இது? ஏண்டா ஒரு அரை மணி நேரம் நான் உன் கூட இல்லாததுக்கு இந்த கோலமா? அடிச்சு பல்லுலாம் உடைச்சிருவேன். அன்னைக்கு ஆட்டுக்குட்டி பிடிச்சி கொடுத்தோம்லடா, அந்த பொண்ணோட விடுறாரு. உன் தங்கச்சி ஜானகிக்கு ஒரு சடபல் வாங்கி வச்சிருந்தேன், அதான் அந்த பொண்ணு பிடிங்க போயிடுச்சு. சரி சரி, கொடுத்ததை திருப்பி கட்டணும்னா அவங்க குலசாமிக்கு ஆகாது. இல்லடா அது என் தங்கச்சி மாதிரி தான். வாப்பா, இது ஒரு பஞ்சாயத்து கத்திக்கிட்டு இருக்கா பாரு. உன்னால முடிஞ்சதை செய், முடியாத செஞ்சு எனக்கு செலவுலாம் எடுத்து விட்டுறாரு. இங்க இருந்து டெட் பாடிலாம் மெட்ராஸ் கட்ட முடியாது. என்னப்பா நீங்க எதுக்கு என்னென்ன மாத்த சொல்லணும்? விவசாயம் இல்லாம போச்சு. ஏதாச்சும் வாய்க்கு வந்தா சொல்லி கூட நம்மளுக்கு மனசு ஒடிச்சு போகுது. வாங்காம உட்காரு. ஊர்ல எல்லாம் என்னமா பயப்படும்? இங்க வந்ததுல இருந்து ரொம்ப எழுத்து பேசு. நீ இங்கே இரு. விட்டுட்டு போயிடாரா? ஏய் இவனை நம்ம எங்க பாத்துருக்கோம் தெரியுதா? ஆமாடா, அழுகுல முட்டை அழுகுல தக்காளியில அன்னைக்கு அடி வாங்கின அவன் தானே? அவனேதான். நெத்தில எழுதிருக்கு மகாபாவின்னு எழுதிருக்கு. ஏய் உனக்கு தான் ஹிந்தி தெரியாது, எப்படி படிச்சு நீ? ஐயே நேத்தே இதை பத்தி எல்லாம் விசாரிச்சுட்டா. 3 நாள் தான் முட்டை அடிக்கிற பழக்கமா. அதுக்கப்புறம் முட்டைக்கு கீழே மகாபாவின்னு எழுதி தெரு தெருவா பிச்சை எடுக்க விட்டு வாங்கலாம். அதுக்கப்புறம் அண்ணன் லைஃப் அவுட். ரொம்ப கொடுமையா இருக்குடா. ஏடா எதுக்கு இந்த பைத்தியக்காரன் இந்த ஊர்ல சுத்திட்டு இருக்கான்? வெளியூர் தப்பிச்சு விட வேண்டியது முடியாத. அங்கதானே சட்ட சிக்கல் இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட், செக் போஸ்ட் எங்கேயும் விட மாட்டாங்க. அதையும் மீறி இவன் தப்பிச்சு போனான்னு வச்சுக்க,
படக்குன்னு பிடிச்சு கொண்டாந்து பாதத்துல பச்சையில தடவி படுக்க போட்டுருவாங்க. அதான்டா நம்ம ஊர்ல கரடி காலனக்குனா புண்ணு வருமே, அந்த மாதிரி ஆயு உட்கார்ந்த இடத்துல பிச்சை எடுக்க வேண்டியதான். அப்பு ஏதோ ஒரு தடவை தெரியாம தப்பு பண்றதுக்காக இந்த மாதிரியா கொடுமைப்படுத்துறது ரொம்ப அநியாயம். அந்த ஊரு பாவமா தான் இருக்கு. என்ன பண்றது, பொம்பளை ஏமாத்தி தொலைச்சுட்டானே, அனுபவிச்சுதான் ஆகணும். பாண்டி எதுக்கு கொஞ்சம் சேர்த்து போடுறா? எதுக்கு? இல்ல பின்னாடி நடக்க போறத நினைச்சு பார்த்தேன், மனசு போடுறா. போப்பா போ. டேய் இப்பெல்லாம் வர வர ரொம்ப இறக்க குணமாயிருச்சு. யார் எனக்கு? மேனேஜர் இங்க வேணும்ல. டேய் என்ன பிளேட்ட காணோம்? சாப்பிடல? சாப்பிடலையாவா? ஏப்பா யார பார்த்து என்ன வார்த்தை கேக்குற? நான் என்ன சாப்பிடாம சாப்பிட்டு இருக்கேன்? என்னடா உளர்ற? சாப்பிடாம என்ன உளறது? நாம இப்ப எங்க இருக்கோம், எவ்வளவு உயரத்துல இருக்கோம், என்ன குளிர்ல இருக்கோம்? அதுக்குதான் மேல சொட்டர் போட்டிருக்கேன். மேல சொட்டர் போட்டா போதுமா? உள்ள சொட்டர் வேணாமா? இங்க கொஞ்சம் அதிகமா உள்ள போட்டுன்னு வச்சுக்க, தூக்கி உள்ள போட்டுருவாங்க, அப்புறம் ஜாமீன்லாம் எடுக்க முடியாது. என்ன ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு நீ இருக்க, அதை பத்தி ஒண்ணு கவலை இல்ல. கொஞ்சம் இரு, நான் போட்டு வந்துடுறேன். ஏதோ ஒரு பொண்ணு தன்னந்தனியா சோகமா படுற மாதிரி இருக்கு. ஒண்ணு இல்ல சார், இந்த ஊர் ஆம்பளைங்க வேலை தேடி வெளியூருக்கு போயிடுவாங்க. பிரிஞ்சிருக்கிற அவங்கள நினைச்சு பாடுற பாட்டு தான் சார் இது. ஒரு புடவை 5000 ரூபாய் கொழுப்புடா உனக்கு. ஏண்டா இந்த கலர் ஜானகிக்கு மேட்ச் ஆகுமா? இத பில்லு போடுறதுக்கு முன்னாலே யோசனை பண்ணிருக்கணும். இல்லன்னா ஒரு பெரிய மனுஷன் கூட இருக்கான்னு நினைச்சு என்கிட்டயாவது யோசனை கேட்டிருக்கணும். ஏய் சரி விடுப்பா, நேபாள் வந்து ஞாபகமா இருக்கட்டும், விடு. இது எனக்கு ஒரு ஐயோ. எப்பா பொம்பளை சமாச்சாரம் பொம்பளைகளுக்கு தான் தெரியும். என்ன அதனால பொம்பளை ஏமா இந்த கலர் பிடிச்சிருக்கா? இந்த புடவை உங்களுக்கு கலர் பிடிச்சிருக்கான்னு கேக்குறான். ஓடிடுவாங்கன்னு நினைச்சப்போ அதே மாதிரியே ஓடிட்டாங்க. யாராருக்கு குடுப்பினருக்கு அவனுக்கு தானே போய் சேரும். ஏண்டா மெட்ராஸ்ல இருந்து என்ன தோடுறாங்க வந்த? அப்படியே ஜாலியா நேபாளத்தை சுத்தி பார்க்கலாம். சுத்தி பாரு. சுத்தி பார்த்தா போகுது. அப்பா அம்மா ஏண்டா சங்கநாராயணன் கோயில்ன்றது நேபாளல அவ்வளவு விசேஷமா? அம்மா பின்ன இந்த கோயிலோட பவர் என்னங்கறத இப்பவே இந்த இடத்திலே பார்க்க போற நீ. வேவலா அதனே ஆவணும். அன்னைக்கு ஆட்ட பிடிச்சு கொடுத்தில்ல, அதுக்கு நன்றி தெரிவிச்சு உன்னை பாராட்ட போறாங்களாம். எனக்கு எதுக்குடா பாராட்டலாம்? இது முன்கூட்டியே சொன்னா வரமாட்டேன்னு அடம்பிடிப்பேன்னா இங்க வந்து சொல்றேன். அங்க பாரு. ஏய் இத விளையாட்ட சொல்றேன்னு நினைச்சு நிஜமா வந்து உட்கார்ந்திருக்காங்க. இவங்க பாணி பழக்க வழக்கம் என்னன்னு தெரியாதுடா. ஒண்ணும் இல்ல, குரங்கு பாணி. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே திருப்பி பண்ணிட வேண்டியதான். உன் பாணி அப்படித்தான் வச்சுக்கவேன். போடா. இங்கயா உட்கார்ப்பா. இதான் பாராட்டா?
என்னடா பண்றது? குரங்கு பாணி. அவங்க பண்ண மாதிரி பண்றா. எப்படி? கரெக்டா பண்றல? நீ எப்படி அது? நீ ஒண்ணும் சொல்ல வேணாம், எனக்கே தெரியும். எனக்கெல்லாம் ஒரு தடவை சொன்னா போதும், டக்குன்னு புடிச்சுக்குவேன். ஆமாமா, நீ புடிச்சுக்கிறப்பா. புடிச்சுதானே ஆகணும். ஆமா, இந்த முட்டையும் தக்காளி எங்கேயும் பார்த்த மாதிரி இல்ல? ஆமா, பெரிய உலக அதிசயம் பாரு. முட்டையும் தக்காளி போட்டதாண்டா ஆம்லேட். ஏய், இதே மாதிரி நானும் நடத்துக்கணுமா? அது நீ பண்ண வேண்டியது இருக்காது. பொட்டு மட்டும் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாத்தியா? ஜமாவோ பஜக் பச்சக்கா. என்னடா கஞ்சித்தனமான பாராட்டு விழா இருக்கு. ஒரு மாலையை கூட காணோம். இங்கே இவ்வளவுதான்டா. பேசாம வா. ரொம்ப சந்தோஷம். சொன்ன மாதிரியே வார்த்தையை காப்பாத்திட்டீங்க. நான் வரட்டுமா தம்பி? வர்றேன். வேவலா? வேவலாவா? வேவலானா மாப்பிள்ளைன்னு அர்த்தம். என் பேத்தியை கட்டிக்க போற ஒரு மாப்பிள்ளை தானே. மாப்பிள்ளையா? என்ன சொல்றீங்க? ஆமா, அன்னைக்கு இந்த தம்பி சொன்னப்ப கூட நான் நம்பல. ஆனா இன்னைக்கு நீங்க ஒவ்வொரு பொருளை எடுத்து வச்சு வாக்குறுதி கொடுத்தீங்களே, அதை நினைச்சா அடாடாடாடா என் மனசே ரொம்ப குளிர்ந்து போச்சு. நான் வரேன் தம்பி. பெரியவரே. தம்பி, நிச்சயதார்த்தம் முடிஞ்ச பிறகு திரும்பி பார்க்க கூடாது. இது நேபாள ஐதீகம். நீ என்ன பாக்குறத பார்த்தா நான் ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ண மாதிரி தெரியுது. பரவாயில்லடா, நீ என்ன அடிச்சாலும் பரவாயில்ல. உன் வீட்டை ஒரு தொட்டில் கட்டுறதுக்கு எனக்கு இதை தவிர வேற வழி தெரியலடா. எங்கடா போற? நீ பண்ணி வச்சிருந்த குழப்பத்துக்கு முடிவு கட்ட போற. பாண்டி பாண்டி. பாருமா, எனக்கே தெரியாம இங்க நடக்கூடாதான் நடந்து போச்சு. சத்தியமா சொல்றேன், உனக்கு எனக்கு நிச்சயதாம்பலம் தெரிஞ்சிருந்தா அவங்க செஞ்சதெல்லாம் நான் திரும்ப செஞ்சிருக்க மாட்டேன். இந்த பாரு, எனக்கு கல்யாணம் ஆகி போச்சு. என்னம்மா நான் சீரியஸா பேசிட்டு நீ சிரிக்கிற? என்ன பாஷையா உனக்கு நான் எப்படி புரிய? இத பாத்தியா? இவதான் என் பொண்டாட்டி, பேர் ஜானகி. எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு. புரியலையா? எனக்கு குழந்தை இல்ல. அதனாலதான் என் ஃப்ரெண்ட் எனக்கு ஏதோ நல்லது பண்ணத நினைச்சு சிக்க வச்சுட்டான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருமா. இந்த பாருங்க, நீங்க ஒரு நல்ல பொண்ணுங்கிறத தவிர வேற எந்த அபிப்பிராயமும் உங்க மேல எனக்கு கிடையாது. ஏங்க ஏங்க, என்னமா நான் சொல்ல சொல்ல போயிட்டே இருக்கிறேன். என்ன ஊரு, என்ன பாஷையா அது? ஈஸ்வரா, ஈஸ்வரா, இந்த பிரச்சனையில இருந்து என்ன காப்பாத்த ஒன்ன விட்ட வேற ஆளே கிடையாது. நேபாளுக்கு வந்து எனக்கு இப்படி ஒரு சோதனையா? நல்ல வேலை உன்னை சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டே. என் பாஷையை விட என் புலம்பல் தான் உன்னை புரிய வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த பாருமா, நான் மறுபடியும் சொல்றேன், உன் வாழ்க்கையோட விளையாடணுன்ற எண்ணம் சத்தியமா எனக்கு துளி கூட கிடையாது. என்ன மன்னிச்சிருமா. அவனுக்கு என்னடா துரோகம் பண்ண? என்னடா துரோகம் பண்ண? கூட இருந்த குழி பறிச்சடா பரவாயி. நீ எல்லாம் ஃப்ரெண்டடா. ஏதோ அந்த பொண்ணு நல்ல பொண்ணா இருக்காட்டி தப்பிச்சோம். இல்ல ஏதாவது அடாவடி கேசண்டா உயிரோட ஊருக்கு போய் சொல்லுமாடா. பாண்டி பேசாத நாயே. என்ன தாத்தா இந்த நேரத்துல? தம்பி, ராத்திரியோட ராத்திரியா நீங்க ரெண்டு பேரும் உடனடியே அந்த ஊரை விட்டே போயிருங்க. என்னாச்சு தாத்தா? விடிஞ்சு உங்க விஷயம் ஊருக்குள்ள தெரிஞ்சா நிச்சயமா இங்க இருந்து உயிரோட தப்பிக்கவே முடியாது. ஏன்னா இந்த ஊரோட கட்டுப்பாடும் தண்டனையும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ராத்திரி நேரத்துல எங்க நேரங்காலம் பாத்துக்கிட்டு இருந்தா நீங்க மாட்டிக்குவீங்கன்னு தான் உங்ககிட்ட சொல்ல சொல்லி மோனிஷா கையோட என்ன கூட்டிட்டு வந்துச்சு. அத பாருங்க. ஆமா சார், ஊருக்கு போறதுக்கு இந்த நேரத்துல பிளைட் கூட இல்லீங்களே. காலையில போயிருக்கலாமே. யோ, அவசரமா வர சொல்லி போன் வந்துச்சியா? உனக்கு நான் ஆரம்பத்துல சொல்லுமா? ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டியா முதல்ல. தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் ஏன் சொல்றேன்னா, யோ, நீ என்ன சொல்றீங்கறதெல்லாம் முக்கியம் இல்ல. நாங்க எதுக்கு போறோங்கிறதா முக்கியம்.
அவர் தான் சொல்லிட்டார்ல, பேசாம போ. சார் உங்க ப்ராப்ளத்தை என்ன மாட்டி விட்டுட்டீங்களே சார். இதுல எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுங்க சார். யோ, எனக்கே இதுல சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியல, இதுல எங்க உனக்கு சொல்றது? बंद करो। क्यों बंद हो ना? क्यों सतास आदमी को? सब लोग बस नहीं करिए, इसके बांधिए। मुझे बता तो चल सो वो लोग। उस आदमी में नहीं शादी हुआ तो ये जूजी क्या है? ये अंगूठ दिखा रहे आप? ऐसी हो भूत दिखी दिखा। கோல்தேவ், சாமி உங்க சங்காத்தமே வேணாம்ப்பா. என்ன தாத்தா, அந்த பொண்ணு நேரா அங்க இருந்து ஓடி வந்து கையில இருக்க மோதிரத்தை காட்டி கண்ணாபண்ணான்னு கத்துச்சு. அவன் துண்டை காணா துணியை காணான்னு ஓடி போயிட்டாங்க. அது ஒண்ணு இல்ல தம்பி, எங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. எங்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்கன்னு சொன்னா, அதனால தான் விட்டுட்டாங்க. என்னது, கல்யாணமே ஆயிருச்சுன்னு சொல்லிருச்சா? நம்ம பாணியில சொன்னா தனக்கு தானே தாலி கட்டிக்கிட்ட மாதிரி உங்க 2 பேரையும் காப்பாத்துறதுக்கு தனக்கு தானே மோதிரத்தை மாட்டிக்கிட்டு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு பொய் சொல்லியிருக்கா. எங்களை காப்பாத்தின சரி தாத்தா, ஆனா இனிமேல் இவங்களோட வாழ்க்கை? அதைத்தான் தம்பி நானும் கேட்டேன். ஆனா அவர் ரொம்ப நல்லவர், அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும், அவரை நினைச்சுக்கிட்டே நான் காலம் பூரா வாழ்ந்துருவேன்னு சொன்னான். இல்ல இல்ல, இது நீயே வச்சுக்க. का का காக்கா ஓ அக்காவுக்கா? ஆ. இல்ல உனக்கு நான் ஒண்ணுமே வாங்கி தரல, இதை நீ வச்சுக்க, அவளுக்கு நான் வேற வாங்கி தரேன். सिंदूर दिवस काफी है। தங்கச்சி, நாங்க புறப்படுறோமா? நீ எதுவும் மனசுக்குள்ள போட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத, நாங்க சீக்கிரம் வந்து உன்னை கூட்டி போறோம். அதுக்கு புரியுமா? ஆமா. அம்மா வர்றமா, வர்றேன்.
பாண்டியா டேய் உங்க அப்பா வர்றாரா? அப்பா இல்ல தொல்லன்னு சொல்லு. பாண்டியா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்பா. என்னப்பா மறுபடியும் விஷயம் குடிச்சியா? ஐயோ என்னங்க அவளை சொல்லி இப்படியா? இனிமே அப்படி எல்லாம் செய்ய மாட்டேன். என் முடிவை மாத்திட்டேன். என்ன? நீ என்னைக்கு ஸ்ரீராமனா இருக்கணும். இன்னி ஒரு கல்யாணத்தை பத்தி நீ கனவுலையும் நினைக்க கூடாது. என்னப்பா சொல்ற? இல்ல ஜானகிக்கு வந்து ஜானகி இல்ல ஜானகி ஆஸ்பத்திரியில ஹாஸ்பிட்டலுக்கு ஏமா முழுங்குறே சொல்லுப்பா. கார்ல ஏற சொல்றேன். ஏறு ஏறுப்பா. தள்ளிக்கார். என்னப்பா ஆச்சு புரிய முடியாது சொல்லுப்பா. நீ போய் 3வது நாள்ல எந்த ரூம்பா? 2வது ரூம்ரா. டாக்டர் வாங்க மிஸ்டர் பாண்டியன். உங்க வைஃபுக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. அப்படியே தான் பேச்சு மூச்சு இல்லாம இருக்காங்க. நர்ஸ் டாக்டர். 1/2 மணி நேரத்துக்கு கூட எல்லா டெஸ்ட் எடுங்க. ஓகே டாக்டர். ஜானகி 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 இங்க பாரு, நான் வந்துட்டேன். என்னங்க வந்துட்டீங்களா? உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? எனக்கு ஒண்ணும் ஆகல. இல்லைங்க, நம்ம கல்யாண போட்டோ எல்லாம் அப்பா சொல்லிட்டாரு. இதுக்கெல்லாம் போய் அப்செட் ஆகலாமா? அதுக்கு இல்லைங்க, நீங்க ஊருக்கு போற நேரத்துல வேற இப்பதான் வந்துட்டல்ல. வந்துட்டீங்களா? இருங்க ஏய், இரு இரு. டாக்டர் கேட்கணும். டாக்டர் அந்த ஆளு பில்லு போடுறதுல இருப்பாரு. இரு இரு, டாக்டர் கேட்டு வந்துடுறேன். டாக்டர், ஜானகி வீட்டுக்கு போலான்னு சொல்லுது. நான் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். இத்தனை நாளா பேச்சு மூச்சு இல்லாம இருந்தவங்க நீங்க வந்து ஜானகின்னு ஒரு தடவை கூப்பிட்ட உடனே கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உங்க பேர்ல அவங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. நீங்க தாராளமா கூட்டிட்டு போலாம். இல்லைங்க டாக்டர், மறுபடியும் இப்படி வராம இருக்கணும்னா ஏதாவது மெடிசன். மெடிசன் அவங்க ரொம்ப இமோஷனல் பேஷண்ட். அவங்களுக்கு எந்த அதிர்ச்சியும் கொடுக்காம இருக்கிறது தான் நீங்க அவங்களுக்கு கொடுக்குற பெஸ்ட் மெடிசன். ஓகே? என்னங்க என்ன என்ன என்னமோ கெட்ட கனவு வந்துச்சுங்க. என்ன கனவு? உங்களை என்கிட்ட இருந்து யாரோ பிரிச்சுட்டு போற மாதிரி. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, பேசாம படு. கனவுக்கு எதுக்கு அதுக்கு சொல்ற கேளு. படு படு. என்ன பொம்பளை நீ? ஹலோ வணக்கண்ணே, நான் மோனிஷா பேசுறேன். யாரு? மோனிசாவா? அடேங்கப்பா, தமிழ்ல அசத்திட்டேமா அசத்தி. எப்படி எப்படி? தமிழ் தாத்தா கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் கத்துக்கிட்டு இருக்கேன். வெரி குட் வெரி குட். இப்ப நீ தமிழ் பேசுறது உன் புருஷன்கிட்ட நான் சொல்லணும், அதானே? விடு சொல்லிடுறேன். அது இல்லண்ணே, அவர்கிட்ட கொஞ்சம் தனியா நானே பேசணும். ஐயா இந்த பாருமா, பாண்டிட்ட நீ நேரடியா எது பேசினாலும் அதை வச்சு பல சிக்கல் வரும் சொல்லி தானே ஏன் போன் நம்பர் கொடுத்துருக்கான். அதனால நீ எதுவா இருந்தாலும் என்கிட்டயா சொல்லு, நான் சொல்லிடுறேன். அண்ணே அது வந்து அது மோனிஷா என்னாச்சு? ஏமா அழுகுற? இல்லண்ணே, நான் 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 கர்ப்பமா இருக்கேன். அது சொல்றதுக்கு தான். அப்படியா? கங்க்ராச்சுலேஷன் யமனி. இந்த விஷயத்தை ஓவாயாலே அவன் சொன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவா தெரியுமாமா? அம்மா அவன் பர்சனல் போன் நம்பர் தரேன், குறிச்சுக்க. 4242. தமிழ்ல சொல்லுங்க. அடேங்கப்பா, மறுபடியும் அசத்திட்டியம்மா. எழுதிக்க. 42 42 48. எழுதிட்டியா? வச்சுட்டாமா? பேசு. அப்பா, நம்ம கதைக்கு ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட் கிடைச்சிருச்சா? Yes, come in. ஏய், வா வா உட்கார். கரெக்ட் டைம் வந்துட்டேன். உட்காரவா? 12 மணிக்கே கிளம்பணும் எத்தனை தடவை சொல்லியிருப்பேன். வாங்க போலாம். இந்த நேரத்துல எங்க கிளம்ப சொல்ற? இது கோயிலுக்கு போற நேரம் இல்ல, பீச்சுக்கு போற நேரம் இல்ல, உச்சி வெயில். ஒரு லீடு கூட எங்க போறோம் சொல்லு. ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க? ஒரு இன்ப அதிர்ச்சி வந்தா நீங்களே தெரிஞ்சுக்கிறீங்க. வாங்க.
ஹலோ. யாரோ கோபாலா, நீங்க இல்லன்னு சொல்லட்டுமா? ஹலோ. நான் பாண்டியன் சாரோட செக்ரட்டரி பேசுறேங்க. சார் இல்லங்க. அப்பா, இங்க இருந்தா போன் வந்துகிட்டே இருக்கும். கோட்டத்தை போட்டுக்கிட்டு வாங்க. எங்க போறோம்? சரி, எங்கேயோ போறோம். ஹலோ. ஹலோ, ஏற்காடா? நேபாளா? நேபாள்ல இருந்து போனா வச்சுட்டுமா? ஐயோ, ஹலோ. ஹலோ, நான் மோனிஷா பேசுறேன். ஏய், நீ எப்படி தமிழ்ல? தமிழ் தாத்தா கிட்ட கத்துக்கிட்டேன். தாத்தா நல்லா இருக்கறா? தாத்தாவா? சரி, விஷயத்தை சொல்லு. உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி தர போறேன். சொல்லு. நீங்க அப்பா ஆக போறீங்க. அப்பாவா? அப்பாவா? யார் அப்பா? யார் நான் நேபாளுக்கு பேசிட்டு இருக்கேன். சொல்லு, என்ன மாசம் இது? 3வது மாசம். அப்போ இன்னும் 7 மாசம் தான். சரி, நான் அப்புறம் பேசுறேன். சரி, சந்தோஷம் தான். வச்சிரு. ஏங்க, ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? ஏங்க, ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டீங்கன்னு கேட்டேன். இல்ல, ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? யார் பேசுனாங்க? நேபாள் நம்ம மேனேஜர்ல பிரான்ச் மேனேஜர் சீனிவாசன் அவர் பேசினார். இன்னும் யாரோ ஒரு பொம்பளை பேசுன மாதிரி இருந்துச்சு. அது ஒரு செக்ரட்டரிப்பா, மீனான்னு பொண்ணு, அதான் பேசுச்சு. யாரோ தாத்தா நீங்க? மீனாவோட தாத்தா. நான் நேபாள் போனப்ப அவரை பார்த்து அப்படியே மிரண்டேன். ஏன்? சும்மா சின்ன வயசு, தல 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 தண்ணி என்ன சுறுசுறுப்பா. அவரை பார்த்தா நீ அசந்துருப்பா. சின்ன வயசா தல தலதலான்னு ஒரு தாத்தாவா? சின்ன வயசுலயும் தலதல் இருந்தாரா? இப்பவும் தலதல் இருக்காருப்பா. ஆமா, 7 மாசம் நீங்க அத கேட்டிய நீ? வேற ஒண்ணும் இல்ல, நேபாள் போயிருந்தல ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு, அது ஒர்க் அவுட் ஆயிருச்சான். இன்னும் 7 மாசத்துல எனக்கு ப்ரொமோஷனு. அப்புறம் சொல்லலான்னு பார்த்தேன், அதான் போனு. எங்க கை கொடுங்க. இதாங்க, நம்ம கும்பிடுற கடவுள் நம்மள கைவிட மாட்டாருங்க. அந்த நம்பிக்கையில் தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். போதும், மணி 1 ஆகுது, போக வேண்டாமா? பாண்டியா, பாண்டியா, பாண்டியா. ஐயோ, என்ன பேச்சே வரல இவருக்கு. நீ வா. இல்லடா, என்ன தந்தி ஏதாவது வந்துச்சானே? இல்லம்மா, ஒண்ணு இல்ல. ஐயோ, என்ன விஷயம்? எனக்கும் கேக்குற மாதிரி சொல்லுங்க, ஒரே டென்ஷனா இருக்கு. இல்லம்மா, போனு. என்ன போனு? வெளியூர்ல இருந்து ஒரு போன் வர வேண்டியிருந்துச்சு, அதான் வந்துட்ட சொல்லி. இது இந்த நேபாள் போன் தானே? வந்துச்சே, நான் தான் எடுத்தேன், பேசினேன். நீயே பேசிட்டியா? ஆமா, எல்லா விவரமும் நீயே பேசிட்டியா? பேசியாச்சே. இத பத்தி உன் அபிப்பிராயம் என்ன அபிப்பிராயம்? என் புருஷன் சந்தோஷமா இருந்தாருன்னா எனக்கும் சந்தோஷம் தான். தங்கச்சி, அங்கதாமா நீ நிக்கிற. என்ன? நீ ஒரு உண்மையான மனைவிங்கிறத நிரூபிச்சுட்டமா. சும்மாடா தங்கச்சி, இத பத்தி நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லாம இருந்தேன். அதாவது என்னன்னு இல்ல, அதான் எப்படின்னு கேட்டீங்கம்மா. இல்ல, நான் சொல்லுவேன். நான் சொல்றேன்டா. நேபாளுக்கு நம்ம போயிருந்தோமே, வேலை விஷயமா ட்ரைனிங் கொடுத்தோம்ல, அந்த ட்ரைனிங் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அதனால எனக்கு சந்தோஷம், என் பொண்டாட்டிக்கு சந்தோஷம், உனக்கு சந்தோஷம். அதுதான் அவளுக்கு தெரியும். நீ தெரிஞ்ச, உனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவளுக்கு தெரியாது. ஆமா, ட்ரைனிங் ஒர்க் அவுட் சொன்னாலமா. அண்ணே, நாங்க ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம், நீங்களும் வாங்க. எங்கம்மா? வாங்கண்ணே. சரி. தப்புச்சோம்டா. எங்க என் பையன் எங்க? இந்த இருக்கா? என்னது? டேய், ஏதாவது புரியுதா? என்ன? ஒண்ணுமே புரியலையே. வாடா. இனிமே இந்த குழந்தைக்கு நீங்க தான் பேரண்ட்ஸ். ஹலோ ஜானகி. குட் மார்னிங் சிஸ்டர். காட் பிளஸ் யூ. தேங்க் யூ. இவர்தான் எங்க வீட்டுக்காரரு. ஹலோ. உங்களை பத்தி உங்க மிஸ்ஸஸ் நிறையவே சொல்லியிருக்காங்க. இத பாருங்க, இவங்க கூட உங்கள மாதிரியே குழந்தையை தத்தெடுக்க வந்திருக்காங்க. தத்தெடுக்கவா? ஆமாங்க. இந்த சந்தோஷமான விஷயம் சஸ்பென்ஸா இருக்கட்டுமேனு தான் சொல்லாம கூட்டிட்டு வந்தேன். உங்கள மாதிரி எல்லாருமே இந்த மாதிரி குழந்தைகளை தத்தெடுக்க முன் வந்தா அனாதைங்கிற பேச்சுக்கே இடமில்ல. நீங்க இங்கேயே இருங்க, நான் இவங்களுக்கு போய் குழந்தைகளை காட்டிட்டு வந்துறேன். உள்ள வாங்க. வாங்க. என்னடா இது புது திருப்பமா இருக்கு? முருகா, அடிக்கிறீங்களா? இங்க இருக்கிற குழந்தைகளை எல்லாம் பாரு. உனக்கு எந்த குழந்தை பிடிக்குதோ அதை செலக்ட் பண்ணிக்க. நான் அவங்கள போய் வழி அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். வாங்க. ஐயோ, எதை பாக்குறது? ஐயோ, அட, ஐயோ, எல்லா குழந்தையும் அழகா இருக்குங்க. எல்லா குழந்தையும் வீட்டுக்கு கொண்டு வந்துட போறா. போடா. ஏய், வகையா மாட்டிட்டோம்னு நினைக்கிறேன். ஆமா, மாற்றுறது பூரா உன் வேலை, அதை ரிலீவ் பண்றது பூரா என் வேலை. ஏங்க, ஒரு குழந்தை எடுக்கிறது என்ன எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் போல இருக்கு. இங்க பாருங்களேன்.
ஐயோ இத பாருங்களேன் இந்த குழந்தைய. ஐயோ சிரிக்குது பாருங்களேன். என்ன அங்கே நின்னுட்டு இருக்கீங்க? பக்கத்துல வந்து பாருங்களேன் இந்த குழந்தைய. ஏதாவது கண்டுபிடிச்சியா? நேரம் சரியில்லப்பா. உனக்கா எனக்கா? இன்னைக்கு நேரம் சரியில்லைன்னு போய் சொல்றா. நம்ம நேரம் நல்லா இருக்கு. அதான் போ. ஏமா குழந்தைய தத்தெடுக்கிறதுனா எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு 4 நட்சத்திரம் பார்க்க வேணாமா? நாளெல்லாம் பார்த்தாச்சுங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நிறைஞ்ச அமாவாசை, நல்ல நாள். அமாவாசையாண்டா? அமாவாசையில குழந்தை பிறந்தா அது திருட்டுக்கோட்டை ஆகும்னு சொல்லுவாங்க. நீ என்னடா அமாவாசை தத்து எடுக்கலாங்கிற? என்னமா நீ? என்னங்க இப்ப போய் என்ன? அம்மாவாசையில பிறந்த பூரா திருடனா? அதுல என்ன சந்தேகம்? ஓஹோ. உன் சொந்தக்காரங்க யாரும் இருக்காங்களா? இல்ல நானு. நீயே அமாவாசையா? இனிமே நீ ஆபீஸ் பக்கம் வராத. இது வரைக்கும் அப்படி இல்லடா. பாருங்க நீங்க பேசிட்டு இருக்காதீங்க. எப்படி இருந்தாலும் நான் இந்த குழந்தை எடுத்துட்டு தான் போறேன். ஆமா வாடா 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 என் செல்லம் வா. அப்பா பாரு அப்பா பாரு. ஒய் ஒய் ஒய். ஐயா தயவு செஞ்சு என் குழந்தைய கொடுத்துருங்க. என்ன? அம்மா தயவு செஞ்சு என் குழந்தைய கொடுத்துருங்கம்மா. இது என் குழந்தைம்மா. தயவு செஞ்சு என் குழந்தைய கொடுத்துருங்க. என் புருஷன் என்னை விட்டு போயிட்டதால இந்த குழந்தை கொடுத்து விட்டேம்மா. இப்ப என் புருஷன் வந்துட்டாரு. என் குழந்தைய கொடுத்துருங்க. அம்மா தயவு செஞ்சு என் குழந்தைய கொடுத்துருங்கம்மா. அம்மா அம்மா ஐயா 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 நான் சொல்றேன். என் குழந்தைய கொடுத்துருங்க ஐயா. என் குழந்தைய கொடுத்துருங்கம்மா. பாண்டியா நல்ல ஒரு பாயிண்ட் கிடைச்சிருச்சு. இத வச்சு ஜமாயி. அதான் பாத்தியா? தத்து எடுத்தவங்க குழந்தைய கேட்டு தாண்டி தூக்கிட்டு போல. அதுக்குள்ள பெத்தவங்க வந்து பிடிக்கிட்டாங்க. அவங்க எவ்வளவு தவிக்கிறாங்க பாத்தியா? இதே குழந்தைய நீ எடுத்து போயிட்டு ஒரு 4 வருஷம் வளர்த்த பிறகு பெத்தவங்க வந்து குழந்தைய கேட்டாங்கன்னா உன்னால தாங்கிக்க முடியுமா? இதெல்லாம் யோசிச்சு பண்ணும்பா. இந்த பாருமா 10-3 இன்னும் 7 மாசத்துல ஒன்ன மாதிரி இல்லாட்டினாலும் உன் புருஷ மாதிரி ஒரு குழந்தைய இந்த ஊர்ல முடியாட்டினாலும் வேற ஊர்ல ஆச்சு நாயா பேயா அலைஞ்சு நான் தேடி பிடிச்சு கொண்டு வரல. நான் கொண்டு வரமா. அது என்னடா 7 மாசம்? ஆமா 7 மாசம் ஆகுல குழந்தைய கொண்டு வருதுன்னா. இந்த பாருமா இந்த மாதிரி பிக்கல் புடுங்கெல்லாம் இல்லாம 7 மாசத்துல குழந்தைய கொண்டு வந்துடுறோம். அது உனக்கு சந்தோஷம் தானே? சொல்லுமா தங்கச்சி. சந்தோஷம் தானப்பா? சந்தோஷமா? மனுஷா நீ மாசமா இருக்கும்போது உன்னை வந்து பார்க்கணும்னு நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன். ஆனா ஆபீஸ்ல எனக்கு லீவ் கிடைக்கல. இன்ஸ்பெக்ஷன் அதுக்குதுன்னு அங்கேயே சிக்கிக்கிட்டேன். குழந்தை பிறந்த பிறகு உன்னை வந்து பார்க்கணும்னு நான் எவ்வளவு முயற்சி பண்ணேன். ஆனா ஜானகிக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போறதால என்னால அவளை விட்டுட்டு வர முடியல. உன்னையும் குழந்தையும் பார்க்கணும்னு ஒரு நிமிஷமும் நான் தவிச்சிட்டு இருக்கேன். கவலையப்படாத. கூடிய சீக்கிரம் நான் திடீர்னு வந்து அங்க நிக்க போறேன். நீ அதிர்ச்சி ஆக போற. வந்துட்டேன். இங்க இந்த பக்கம் இங்கதான். பாண்டி கூட வரமாண்ணா. தங்கச்சி எப்படி இருக்க? வாயேந்திர போறான்டா. இப்ப நாளும் இருந்துட்டு பாருப்பா. அடாடாடாடாடாடா ஊர்ல இருந்து வர்ற அவசரத்துல குழந்தைக்கு ஒண்ணுமே வாங்காம வந்துட்டேனே. மருமனை பாக்குறதுக்கு மாமே வேங்கையோட வரலாமா? சரி இவனை புடி. நான் போய் நேபாள் மார்க்கெட்டே ஒரு சுத்திட்டு இருக்கிற பூரா அழுட்டு வந்துடுறேன். அது மட்டும் இல்ல ரொம்ப நாளைக்கு பின்னால 2 பேரும் சந்திச்சிருக்கீங்க. இடையில எக்ஸ்ட்ரா நான் நிக்கிறதுக்கு விரும்பல. இந்த வருஷத்துல நீ புரிஞ்சுட்ட ஒரே விஷயம் தான்